என் இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்ந்தவர்கள் கோடி, மறைந்தவர்கள் கோடி. இவர்களில் மக்கள் மனதில் நிற்பவர்களும் சரித்திரத்தில் தங்கள் முத்திரையை பதித்தவர்களும் நம்மை போலவே சாதாரணமாக பிறந்து வளர்ந்தவர்களே. காரணம், உணர்வு மிக்க உயிரோட்டம் உள்ள அவர்களது எண்ணங்களே. அந்த எண்ணங்களுக்கு உரு கொடுத்து உணர்வு தந்து செயலாக்கியதன் விளைவுதான் வரலாற்றில் ஒரு வரைபடமாய் நிற்கிறார்கள். இப்படி எண்ணங்களை அழகாக்கி, மனித நேயத்தை மையமாக்கி, நாளும் பொழுதும் கண் துஞ்சாது, மெய்வருத்தம் பாராது மனிதருக்கு நேசக்கரம் நீட்டுபவர்கள்தான் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு சொந்தக்காரர்கள். அவர்களில் இறையூழியர் ஜோசப் லூயிஸ் ரபேலும் ஒருவர் என்றால் அது மிகையாகாது. ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டியாளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அம்போன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலந்திடுவர். நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே ஆயினும் காயக்கற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் என்றார் தாயுமானவர். ஆம், ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி கொண்டு பாசக்கடலுக்குள்ளே விழுந்து தவிக்கிறான் மனிதன். இந்நிலைக்கு விதிவிலக்கானவர்கள் சிலரே, அவர்களே துறவிகள். இந்த துறவிகள் இரண்டு வகை. ஒன்று, யாவற்றையும் துறந்து கோவில் குலம் என்று இறை சன்னிதானத்தை தேடி இறைவனை அடைய தனிமையை நாடுவார்கள். எல்லாம் துறந்த போதிலும் உலகில் இருந்து தம்மை பிரித்து விடாமல் பிறரன்பு பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இறைவனை அடைய மக்கள் நடமாடும் நாற்சந்திகளை நாடி தேடி செல்வர். இது இரண்டாம் வகையினர். இந்த இரண்டாம் நிலையை தேர்ந்து கொண்டு தூர தேசத்திலிருந்து துறவு பூண்டு வந்த வெள்ளை புறாதான் என் சபை தோற்றுனர் இறையூழியர் ஜோசப் லூயிஸ் ரபேல் அவர்கள். இயற்கை எழில் கொஞ்சம் திருச்சபையின் திருமகளாம் பிரான்ஸ் நாட்டிலே மறைத்தூது பறவைகளாக பறந்து வந்து மறைப்பணியை செய்தவர்கள் ஏராளம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இயேசுவின் நற்செய்தியை உயிர் மூச்சாக கொண்டு ஆசிய நாடுகளுக்கு மறைபரப்பு பணி செய்த மாமனிதர்களுள் இவரும் ஒருவர். ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ள வலன் என்னும் சிற்றூரில் திரு பீட்டர் லூயிஸ், திருமதி பிரான்சுவா அர்னால்ட் என்னும் தவப்பெற்றோரின் அருந்தவ புதல்வராய் கடைமகனாக 1824 ஆகஸ்ட் 24 பிறந்தார். பள்ளி கல்வியை வலன் என்னும் குக்கிராமத்தில் தொடங்கி உயர்கல்வியை சிஸ்டரோன் என்னும் நகரிலே முடித்தார். இளமை இவருக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வை தூண்டியது. பெருக்கெடுத்து வரும் பேராறு கூட பயிர் விளையக்கூடிய வயலில் பாய்ந்தால்தான் பயனுண்டு. மனித வாழ்வும் அப்படியே. பயன் தரும் இலக்கை தேர்ந்து கொண்டு பயணிப்பது சாலச் சிறந்தது என்பதை உணர்ந்து தனது 24ஆம் வயதில் பாரிஸ் மறைபோதக சபையில் தன்னை ஒரு குருவாக இணைத்து கொண்டார். துறவரமேற்கும் தூய புறாக்கள் உலகின் எத்திசைக்கும் தன்னை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பது அச்சபையின் நோக்கம். ஏழைகளுக்கு பணிபுரிய ஏங்கிக் கொண்டிருந்த ரபேல் அவர்களுக்கு இந்திய தாயின் மடியிலே அழுது கொண்டிருக்கும் மக்களை ஆற்றுப்படுத்தும் அழைப்பு கிடைத்தது. அழைப்பிற்குள் ஒரு அழைப்பு இது என்பதை உணர்ந்தவராய் பல வேத வித்துக்கள் வேர்பதித்த இந்திய பூமியில் 28/12/1848 தம் கால் பதித்தார். முகம் தெரியாத மக்களுக்கு மத்தியில் பணிபுரிவதே வாழ்வின் நோக்கம் என உணர்ந்து தனது பணியை தொடங்கினார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் என்பதற்கேற்ப மக்களின் துயர் துடைப்பதே அவர்களது மகிழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து கொங்கு மண்ணில் கோலம் போட வந்தார். 1850 கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பாலக்காடு, அத்திக்கோடு, எருத்தேன்பதி, கருமத்தம்பட்டி, வெல்லிங்டன், குன்னூர் போன்ற பகுதிகளில் அங்குள்ள மக்களுக்கு ஊராக சென்று நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து ஆன்மீக வாழ்வில் வழிநடத்தி வந்தார். தம் மறைத்தூது பணிக்கு முட்டுக்கட்டையாய் நின்ற மொழி, கலாச்சாரம் போன்றவற்றை தகர்த்து அவற்றை தனதாக்கி கொண்டார். மக்களின் துன்பத்திற்கு காரணம் அறியாமைதான் என்பதை உணர்ந்தார். ஆழமான முரண்பாடுகளோடும் அர்த்தமற்ற ஐதீக முறைகளோடும் வாழ்ந்த மக்களை பார்த்து வியத்து போனார். தீண்டாமை உணர்வுகள், மூட நம்பிக்கைகள், வகுப்பு பாகுபாடுகள் போன்றவற்றின் ஆணிவேர்களை அடியோடு பிடுங்க கல்வி அறிவு அவசியம்
அதுவும் பெண்களை மாக்களாக நடத்தும் நிலையகற்ற பெண் கல்வி அவசியம் என்பதை உணர்ந்தார். இந்த மக்களின் மனநிலை மாற்ற ஒரு யாகத்தை வளர்த்தார். அந்த யாகத்தின் விளைவு சபரியம்மாள் என்ற இளம்பெண்ணின் ஆழமான அர்ப்பணிப்பால் 1853 நவம்பர் 21 கரும்பத்தம்பட்டியிலே காணிக்கை அன்னை கன்னியர் சபையை தொடங்கினார். கால்பதித்த இடமெல்லாம் கல்வி நிறுவனங்களையும் நிறுவினார். வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து பணிபுரிந்தார். யாவராலும் கைவிடப்பட்ட மக்களுக்கு கரம் கொடுத்து உதவினார். இறந்தோரை நல்லடக்கம் செய்து வழிகாட்டினார். ஆலயங்களை அமைத்து ஆண்டவன் அன்பை சுவைக்கச் செய்தார். எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்க நின் தெய்வ அருட்கருணை செய் ஆண்டவரே என்பது போல கடுமையான மழைக்கும் கொடிய புயலுக்கும் உறுதியாக ஓங்கி உயர்ந்து நிற்கும் மலை ஒருபோதும் அசைவதில்லை. பனித்தலங்களில் சவால்களை சந்திக்கவும் துன்பங்கள் துயரங்கள் தாக்கிய போதும் தளர்ந்து போகாமல் வாழ அருட்கருணையாம் நற்கருணைதான் தந்தை ரவேலுக்கு அந்தந்த நாளுக்குரிய சக்தியை கொடுத்தது. நற்கருணையும் அன்னை மரியாவின் மீது கொண்ட ஆழ்ந்த பற்றுமே அவரை பணிவாழ்வில் ஊக்கப்படுத்தி உற்சாகம் தந்தது. நற்கருணையை சந்தித்து பலம் பலவீனம் அனைத்தையும் முறையிட்டு இறை பிரசன்னத்தில் பலம் பெறுவோம் என்று தன் வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டினார். உடல்நலக் குறைவின் போதும் கூட நற்கருணை ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு தன்னை விண்ணக வாழ்விற்கு தயார் செய்தார். 1881 ஜனவரி 31 அன்று அழைத்தவரின் ஆசையை நிறைவேற்றிய மகிழ்வோடு இறைக்கரத்தில் தனது ஆன்மாவை ஒப்படைத்தார். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்ற நற்செய்தியின் வார்த்தைக்கேற்ப ஆதாயம் எதுவும் கருதாமல் தன்னலம் எதுவும் நாடாமல் வாழ்ந்த இவரது வாழ்க்கை கடவுளின் கருணையால் கடைந்தெடுக்கப்பட்ட ஓர் அமிர்தம், எம்மவருக்கு ஓர் தேவாமிர்தம். புனிதனாக அல்ல, மனிதனாக வாழ்ந்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.